வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மாட்டுப் பொங்கல். இன்னைக்கு விலங்குகளை, வீட்டு விலங்குகளை சீராட்டி குளிப்பாட்டி நல்ல உணவு கொடுத்து மகிழுங்கள். கால்நடை மருத்துவருக்கு மரியாதை செய்யுங்கள். ஆடு, மாடு, கோழி, நாய், எருமை போன்ற வீட்டு விலங்குகளை போற்றி அதனுடைய பெருமைகளை, அருமைகளை நினைத்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்கிற கால்நடை மருத்துவர்களுக்கு மரியாதை செய்தால் இன்னும் விசேஷம், நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த மாட்டு பொங்கல் நாள்? யாரெல்லாம் நவகிரகத்தை மாற்றாங்க, நவகிரகத்து கிட்ட மாற்றாங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய பெருந்தன்மை, புத்தி கூர்மை, மனோதிடம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை மேற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை பேச்சினால வம்பு வரும், வீணா பிரச்சனை வரும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 2, அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் வெற்றி. அனுகூலமான எண் 5, 7, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது. பெண்களுக்கு என்ன வெற்றி. உங்கள் சிறப்பு, சுறுசுறுப்பு, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை பிரச்சனை, வம்பு, வழக்கெல்லாம் வர்றதுக்கு காத்திருக்கு, தடுத்துடலாம். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 1, அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும். எப்படி தப்பிக்கிறது? மனசு நிம்மதி குறையும். எப்படி காப்பாத்திக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் கலக்கல், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 5, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். முன்கோபம் இல்லை, தடாலடி பேச்சு இல்லை, ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 1, 3, திசை வடக்கு, தெற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம்
அசைவ உணவு வேண்டாம், கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கும்பராசிக்கார நேயர்களே பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன? ஓம் காசியபரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சண்டை வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டுல குடியிருக்கிறவங்க, கிருத்திகை, உத்தரான நட்சத்திரத்துல பிறந்தவங்க, 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயில்ல போய் நெய் விளக்க ஏத்துறது முக்கியம். மறந்துடாதீங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.